ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. வளாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் இந்த பதிவினை சிறப்பாக பதிவிடுகிறேன். காதல் இந்த வார்த்தை செய்யும் மாயாஜாலமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த காதல் ஒருவருடைய வாழ்வில் வந்தால் அது என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் காதல் வந்தால் அந்த காதலை எப்படி அவங்க துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க, அதே போல் அவங்க பார்ட்னர்கிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அதே போல் அவங்க துணையை இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க என்பதையெல்லாம் நம்ம இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். நம்ம இந்த ராசிலாம் எப்படி இருப்பாங்க, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ற ஒரு ஐயம் இருந்து கொண்டே இருக்கும்லவா. 5 விரலும் ஒன்றாக இருப்பது கிடையாது. அதனால் எல்லாருக்கிட்டையும் சில நிறை குறைகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் நம்ம எப்படி கடந்து வரலாம், அதே போல் எந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்தால் நம்ம இந்த காதல் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எப்படி நம்ம காதலில் ஒரு வெற்றியை அடைவது, எப்படி நம்ம காதல்னு ஒன்று வந்துட்டால் நம்முடைய எதிர்த்தரப்பு நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கும் என்பதை பற்றிய முழுமையான விவரங்களை இந்த பதிவில் காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பதிவாக இருக்கும். மகர ராசி மகர லக்னத்திற்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆண் பெண் இருவருக்கும் காதல் எப்படி வரும், அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க, அவங்க ரொமான்ஸ் எப்படி இருக்கும், காதலுக்கு முன்பின் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் அனைத்தையும் பற்றி இந்த பதிவில் காணலாம். அதற்கு முன்னாடி அவர்களுடைய ஒரு சில குணங்களையும் பார்த்துட்டு பதிவில் நம்ம எப்படி அதில் வெற்றி பெறுறது, எந்த ராசி அவங்களுக்கு செட் ஆகும், யார்கிட்ட அவங்களுக்கெல்லாம் ஈர்ப்பு ஏற்படும் என்ற அனைத்து தகவல்களையும் தெளிவாக காணவிருக்கிறோம். மகர ராசி கால சக்கரத்தின் 10ஆம் இடம். உழைப்பு 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 உழைப்புக்கு பேர் போன ராசி, சனியுடைய வீடு, நிலராசி, கடினமான இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கடினமான பாறையில் தானே ஒரு செடி வளருது. அப்போ எதற்குமே இணங்காத அந்த பாறை அந்த செடி வளர்கிறதுக்கு இடம் கொடுக்குது. அப்போ இந்த மகர ராசி மனதில் காதல் பூக்குமா, தாராளமாக பூக்கும் அப்படின்னு சொல்லலாம். கால சக்கரத்தின் 1-8 கூடிய செவ்வாய் இந்த இடத்துல உச்சமாகிறாரு. அதனால் கடினமாக உழைக்கும் பொழுது தான் எங்கள் வாழ்க்கையில் ஷைன் ஆகிறாங்கன்னு எடுக்கலாம். அதே போல் காதல் எப்படி மலரும், அதே போல் கூடுதல் உறவு எந்த வகையிலையாவது இவங்களுக்கு ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் அதிபதியாக அவங்க ராசியில் உச்சநிலையை அடைகிறார். அதாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ஒரு கூடுதல் உறவோ இல்லை காதல் நிச்சயமாக அவங்க வீட்டு கதவை தட்டும், அவங்க இதே கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனியுடைய வீட்டுக்கு காதல் வருமானு ஒரு கேள்விலாம் அங்கே வரவே கூடாது. ஏன்னா அதீத அன்பு கொண்டது சனி தான். சனி மாதிரி ஒரு கருணை உள்ளம் கொண்டவரும் கிடையாது, சனி மாதிரி ஒரு கொடுங்கோல் உள்ளம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 2 வேரியேஷன் அவர்கிட்ட பார்க்கலாம். இது கர்ம ராசி, தொழில் ஸ்தானம், தொழில் வேலைன்னு அந்த ஒரு செய்யும்போது அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஒரு 15-16 வயதுலேயே ஒரு படிக்கும் காலத்திலேயே இவங்க வேலைக்கு சென்றுடுவாங்க. அந்த மாதிரியான சூழலை அந்த கிரகம் ஏற்படுத்திடுவாங்க. பார்ட் டைம் ஜாபாக படிக்கும்போதே பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு சிலர் குடும்ப சூழலாகவோ இல்லை ஒரு பெற்றோர்களுடைய பாதுகாப்பு இல்லை, பெற்றோர் இல்லை அப்படின்ற காரணத்துக்காகவோ எந்த வகையிலையாவது ஒரு சூழல் அவங்க வேலை செய்கிற மாதிரி, பெற்றோர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த வேலை பார்க்கக்கூடிய சூழல் இவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிலர் இன்ட்ரெஸ்டால் வீட்டில் டியூஷனும் எடுப்பாங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில். அதனால் மகர ராசி லக்னக்காரர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க காதலில், பொதுவான குணங்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். காதல் பயப்படுவார்கள், காதல் திருமணம் உண்டு, காதலில் வெற்றி உண்டு, இவங்களுடைய துணை நல்லா அழகாக அன்பாக ஒரு சேர இருக்கணும், அதே போல் தாய் போல் அவங்கள பார்த்து கொள்ளணும்னு நினைக்கக்கூடியவங்க, அன்பும் அழகும் கூட தாய்மை குணம் அவங்க நிறைஞ்சிருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க 7ஆம் வீடே
கடக வீடாக வரும். அந்த மாதிரி தான் நினப்பாங்க. அந்த மாதிரி அவங்க கலத்திரமும் அமைஞ்சிரும். என்ன காரணம் அப்படி அமையிறதுக்குன்னா அவங்க பொறுமை, அவங்க ரொம்ப பொறுமைசாலிங்க. ஏன்னா நிலராசின்னு சொல்லிட்டோம், ரொம்ப ஸ்லோவாக செயல்படக்கூடியவர்கள்னு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் டப்புன்னு செய்ய மாட்டாங்க. பொறுமையாக நிதானமாக ஆராய்ந்து யோசனை பண்ணி செய்யக்கூடியவர்கள் வந்து சொல்லலாம். ஆண் பெண் இருவர்கிட்டையுமே அது வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும். ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்க மாட்டாங்க, எடுத்தால் அந்த விஷயத்துலேருந்து பின்வாங்க மாட்டாங்க. காதலில் வந்து சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பொறுமையாக இருந்து அதில் வந்து வெற்றி காணக்கூடியவர்கள். இவங்க நம்பி யாராவது வந்துட்டால் உதவும் குணம் கொண்டவர்கள். தெளிவான ஆளுமை உண்டு. இவங்ககிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே தெளிவான ஆளுமை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு விஷயத்தை வந்து மிக நேர்த்தியாக ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுருவாங்க. அதில் வந்து பிறர் குற்றமோ தவறோ எதுவுமே காண முடியாத அளவுக்கு நல்ல குணம் இருக்கும். நல்லா பேசக்கூடியவங்க. என்னடா இவங்க அதாவது கோபம் நிறைய வந்துடும். தப்புலாம் யாருன்னா செஞ்சிட்டாங்கன்னா கோபம் வந்துடும். கோபம் வந்துட்டாலும் அங்கே வந்து கனிவும் காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுடைய ஆளுமை திறனால் இவங்களை வந்து நல்லா திறம்படக்கூடிய அவங்களுடைய நிர்வாக திறமையால் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு முதன்மை பெற்று விளங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். கோபம் வந்தாலும் பின்னாடி வந்து எதற்காக அந்த கோபத்தை பட்டோம், அந்த கோபம் சரியா தப்பா என்று உடனே வந்து அதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த கோபம் வந்து சரின்னா நான் கோபப்பட்டது சரி என்று நினச்சிக்குவாங்க. அப்படி தவறாகவே இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு குணமும் இவங்கக்கிட்ட காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் ஒரு நியாயமான கோபமாக இருக்கும். சப்போஸ் இவங்களே வந்து ஒரு தேவையில்லாத கோபப்பட்டாலும் அதற்காக வந்து வருந்தக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து நல்ல உறவுகள்லேயே இவங்க வந்து நல்ல முன்னுதாரணமாக இருந்து வாழக்கூடியவர்கள். ஒரு ரொம்ப லோவாக இருப்பாங்க, தங்களுடைய உழைப்பால் முன்னுக்கு வருவாங்க. 4 பேர் சொல்லுவாங்க, பாரு அவன் எப்படி வந்திருந்தான் சின்ன பிள்ளையில, இப்போ எப்படி குடும்பத்துக்காக உழைச்சி இன்றைக்கி 4 பேர் முன்னாடி மதிப்பாக வாழ்கிறான்னு உறவுகள்லாம் சொல்கிற அளவுக்கு நல்லா வாழ்ந்து காட்டக்கூடியவர்கள். அதே போல் ஒரு விஷயம் நல்லதாக இருந்தால் அதை துணிந்து செய்வாங்க. தேவையற்ற விஷயங்களாக இருந்தால் அங்கேருந்து கடந்து வந்துடுவாங்கன்னு சொல்லலாம். வீண் பிரச்சனைக்கு போக மாட்டாங்க, வந்த பிரச்சனையை விட மாட்டாங்க. பிறர் விஷயங்களில் வந்து போய் தலையிட மாட்டாங்க. தெய்வ பக்தி இவங்களுக்கு வந்து அதிகம் இருக்கும். ஆனால் தெய்வ பக்தி இருக்குன்னு காட்டிக்க மாட்டாங்க. ஆன்மீக நாட்டமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா தெய்வ நம்பிக்கை அதிக அளவில் இருந்தாலும் கூட வெளியில் இவங்க பார்க்கும்போது தெய்வ நம்பிக்கை இல்லாத மாதிரியும் தெய்வத்து மேலே எந்த பற்றும் இல்லாத மாதிரியும் காட்டிக்கொள்வார்கள். பேசும்போது பார்த்திங்கன்னா நாத்திகவாதியாக இருக்கும், ஆனால் முழுமையான ஆன்மீகவாதி. ஏன்னா இளமையில் பேசலாம், ஆனால் முதுமை அடைய ஒரு 35-40 வயதுக்கு மேலே போனீங்கன்னா இவங்கள அறியாமையே அந்த ஆன்மீகம் அவங்கள வந்து இழுத்துக்கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு வந்து யாரையும் பழிவாங்கும் குணம் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு எதிரின்னு யாருன்னா நினச்சிட்டாங்கன்னா அவங்கள வெற்றி கொள்ளணும், அவங்கள தோற்கடித்தே தீரணும் என்ற எண்ணம் அதிகமாக காணப்படும். அதே போல் கோபம் கொள்வது இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கோபப்பட மாட்டாங்க. கோபம் கொண்டாலும் அந்த கோபம் நியாயமான கோபமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இவங்களுடைய ஆளுமை திறமையால் ரொம்ப சிறப்பாக வந்து மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர ராசி ஆண்கள் பெண்கள் இவங்க வந்து படிக்கும் காலத்துலேயும் சரி, வேலை செய்யும் இடத்துலையும் சரி கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து எதிர்ப்பாளரிடம் வந்து ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுடும். அது வந்து ஒரு சில நல்ல தசா புத்தியாக போனால் அது நல்லபடியாக ஒரு லைஃப் அமைஞ்சிடும். அப்படி இல்லையா இவங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படி இல்லை ஒரு வேலை செய்கிற இடத்துல வேலைக்கே வந்து அது ஒரு பிரச்சனையாகவும் மாறிடும். இவங்க பேர் ரிப்பேர் ஆகிடும்னு சொல்லலாம். இப்போ இதே வந்து ஒரு அரசாங்க வேலையாக செய்கிறாங்கன்னா ஒரு இடமாற்றம் ஏற்படும். இல்லை ஒரு ப்ரைவேட்லலாம் வேலை செஞ்சால் அந்த வேலையிலேருந்து வெளியே வர மாதிரி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் இவங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எங்களுடைய 11ஆம் அதிபதி இவங்க ராசியில் உச்சமானாலும் கூட இவங்களுடைய ஆளுமை திறனும் இவங்களுடைய நிர்வாகத்திறனும் மற்றவங்களை வந்து ஒரு கம்பீரமான தோற்றமாக இருக்கும். இவங்களுடைய ஆட்டிடியூடெல்லாம் எதிர்ப்பாளரை வந்து கவர்ந்து இழுக்கும். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இவங்களுக்கு வந்து காதல் ஏற்படும், காதலும் செட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் வந்து காதலில் வந்து இவங்க ஒரு சிலர் வந்து பெரும்பாலும் வெற்றியை காண்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவனுடைய அந்த ஈர்க்கும் சக்தியால். மேற்கண்ட பொதுவான குணங்களை கொண்ட மகர ராசி ஆண் பெண் இருவருக்குமே இந்த காதல் எப்படி மலருது, அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, துணைக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன விஷயங்கள் தான் வந்து வித்தியாசம் இருக்கும், ஒரு 2-3 விஷயங்கள். இப்போ ஆண்கள் வந்து எப்படி அவங்க காதலை வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க எப்படி அவங்க ரொமான்ஸ் இருக்குது, அதே போல்
அவங்க உறவுக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, இவங்க எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க என்பதை வந்து பார்க்கலாம். மகர ராசி இது வந்து அபூர்வமான ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம். எதையுமே வந்து பொறுமையாக ஆலோசனை செய்து முடிவெடுக்கும். அவங்க பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போது கூட இப்படி தான் செய்கிறாங்க. நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க, யோசனை செய்வாங்க, ஆலோசனை செஞ்சு அப்புறம் வந்து அந்த காதலை வந்து மெதுவாக தான் வெளியிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். உடனே டக்குன்னு போய் சொல்லிடுறதில்ல. இது வந்து நம்மளுக்கு எல்லா வகையிலும் ஒத்து வருமானதை வந்து அவங்க பொறுமையாக யோசனை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சரராசி அப்படின்றதுனால இது பார்ட்னரை சார்ந்து வாழும் எண்ணம் கொண்டது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா எதையுமே வந்து தன் துணையுடன் கலந்து ஆலோசிக்க நினைக்கும். மகரம் வந்து சனியுடைய வீடு. அந்த சனியுடைய வீடு என்ன பண்ணோன்னா அது தானாக வந்து முடிவெடுக்காது. ஒருத்தர் சொல்கிறத வந்து கட்டளை இட்டாங்கன்னா அதை வந்து செய்து முடிக்கும். ஒரு செயலாற்றக்கூடிய ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் தனக்கு வரக்கூடிய கலத்திரம் தன்னை விட வந்து எல்லா வகையிலையும் சிறப்பாக இருக்கணும்னு வந்து எதிர்பார்க்கும். அறிவு, படிப்பு, வசதி, அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், அனைத்து வகையிலையுமே அவங்க வந்து இவங்களோட பெட்டராக இருக்கணும்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருந்துட்டாங்கன்னா அவங்கள கேட்டு இவங்க எல்லாமே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம், வாழ்க்கையை வந்து ஒரு ஈஸி கோயிங் ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து நினைப்பாங்க நம்மளே வந்து இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க தான். அப்போ நமக்கு துணையாக வர்றவங்களும் இறங்கி வேலை செய்கிறவங்களா, நல்லா வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணி நம்மளை கமாண்ட் பண்ணுறவங்களா இருக்கும்பொழுது அவங்க வந்து அந்த மாதிரி ஆளை வந்து ஈஸியாக தேர்ந்தெடுத்துடுறாங்கன்னு சொல்லலாம். சரராசின்றதுனால அவங்க வந்து ஒருத்தவங்க முழுசாக நம்பிட்டாங்கன்னா அப்படியே வந்து அவங்ககிட்ட வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு நீட்டாக போயிடலாம், வேறு எந்த சாய்ஸும் வேணாம் அப்படின்னு வந்து அவங்க தேர்ந்தெடுக்க முடிவு செய்கிறாங்க. அப்படி இருக்கவங்ககிட்ட தான் இவங்க வந்து போய் அப்ரோச்சும் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ பார்ட்னர் வந்து இவங்களுடைய ப்ரப்போசலை ஏற்றுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் வந்து ஃபுல் சரணாகதின்னு சொல்லலாம். நீ என்ன சொல்கிற சொல்லு, நான் செய்கிறேன். நீ என்ன படிக்க சொல்கிறியோ நான் படிக்கிறேன். இல்லை என்ன வேலைக்கு போகணுன்னு போகிறேன், இல்லை என்ன பிஸ்னஸ் செய்யணுன்றியோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்துக்குமே வந்து இவங்க ஓகே சொல்லிடுவாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அவிட்டம் வந்து எல்லாத்துக்குமே ஒத்து போயிடும்னு சொல்லலாம். திருவோணம் வந்து என்ன பண்ணோம்னா அது ஒரு சுக்கிரன் தோஷம் பட்ட நட்சத்திரம். மூட் ஸ்விங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதோடைய எண்ணோட்டங்கள் வந்து அப்பப்போ மாறிக்கொண்டே இருக்குன்னு சொல்லலாம். அவங்க வந்து அப்பப்போ சண்டை போடுவாங்க பார்ட்னர்கிட்ட அப்படின்லாம். உத்திராடம் வந்து கான்ஃபிடென்ட்டாக எல்லாத்தையுமே செய்து முடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து ஒரு லவ்வை சொல்லி ஒரு அவங்களும் வந்து இவங்களுக்கு கமிட் ஆகி இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து இவங்க வந்து நல்லா ஒரு பொறுப்பாக சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், மற்றபடி 4 பேருக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு மதிப்பு கௌரவமாக வாழணும், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருவாங்க. அப்படியே செய்தாலும் கூட இது சரராசின்றதுனால ஒரு சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பார்ட்னர் வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா மகரம் வந்து தன் பார்ட்னர் அவங்களோட வாழ போகிறவங்க அவங்களுடைய மனைவி வந்து நல்லா ஏற்கனவே இவங்க வந்து எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க சார்ந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம், டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அப்போ இவங்கள விட அவங்க பார்ட்னர் நல்லா எல்லாத்துலேயும் வலிமையாக தானே இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ பணத்தால், மனதளவில், ஒரு தொழிலில், அழகில், திறமையில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க சிறப்பாக இருக்கணும். ஒரு விஷயத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி செய்யணும். அப்படி அவங்க சொன்னாங்கன்னா நான் கேட்டு எல்லாத்தையும் செஞ்சுருவேன். என்னை வந்து யோசனை பண்ணி மூளையை யூஸ் பண்ணி நீ இந்த மாதிரிலாம் செய்யின்னு என்னை சொல்லக்கூடாது. அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து அவங்க சொன்னதை அப்படியே வந்து நான் ஃபாலோ பண்ணிவிடுவேன். நானாக தனியாக சுயமாக சிந்தித்து நான் மட்டுமே முடிவெடுத்து ஆர்கனைஸ் பண்ணி என்னால் வந்து செய்ய முடியாது. அவங்க சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து அதுக்கு ஒத்துழைக்கிறேன், நான் வந்து அதன்படியே கேட்டு நடந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது மகரம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து இவங்க சொல்லுவாங்க, எனக்கு சில விருப்பங்கள் இருக்குது, என் விருப்பத்தை நிறைவேற்றிட்டா நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இது சனியுடைய ராசி, நிலராசி, அது போல் இல்லாமல் அன்பின் இருப்பிடன்னு சொல்லலாம். இந்த சனியுடைய ராசிலாம் அன்பு வச்சுட்டான்னா அந்த மாதிரி ஒரு அன்பு யாருமே எதிர்பார்க்க முடியாது, அதீத அன்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குது இவங்களுடைய பார்ட்னர்கிட்ட இருக்கக்கூடிய நெருக்கம். எப்படின்னு கேட்டிங்கன்னா
சொல்லும்போதே ஒரு சிலருக்கு அது சிரிப்பாக கூட வரும். டோட்டல் சரண்டர் ஆகிடுவாங்க. நான் உங்கள்கிட்ட ஃபுல் சரணாகதி. அது ஏற்கனவே வந்து ஒரு தாய்மையை வேறு அங்கே எதிர்பார்க்குமா, அப்படி தான் இருக்கும் இந்த அன்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். மகரம் தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து நல்லது கெட்டது எல்லாமே பார்ட்னருடைய கையில் தான் சொல்லிடலாம். பெரும்பாலும் இவங்க துணைக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சந்தேகம் இருக்கும். ஏன் இவங்க எல்லாத்துக்குமே வந்து மற்றவங்கள வந்து எதிர்பார்க்குறாங்க, ஏன் இவங்க சுயமாக சிந்தித்து தானாக வந்து செய்ய மாட்டாங்களா, எதையும் பண்ண மாட்டாங்களா, எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செய்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இது பார்ட்னரை வந்து சார்ந்திருக்கும் எதை செய்தாலும். ஏன்னா அதுக்கு பிடிக்கும். அதுக்கு ரெண்டாவது வந்து பார்ட்னர்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணியே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து எப்பவும் பேசுறது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது, எதை கேட்டாலும் ஒரு கலந்து ஆலோசித்து பண்ணுறது, இதெல்லாம் வந்து அதுக்கிட்ட வந்து இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தையே வந்து அவங்க முடிவு செய்வாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 12 ராசியிலேயே மகரம் வந்து அதோடைய தன்மையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதை அப்ரோச் பண்ணுறதாகட்டும், அதனுடைய எதிர்பார்ப்பாகட்டும், அது போய் ஃபுல்லாக அந்த சரண்டர் மோடாகட்டும், எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு அதீத காதல் வந்து இருந்தாலுமே அதே போல் பார்ட்னருடைய எமோஷ்னலையும் லவ்வையும் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் பார்ட்னருடைய நாலேஜை புரிஞ்சுக்குவாங்கன்னா இவங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதை வந்து இவங்களால் உணர முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு இதே வந்து ஒரு நல்ல நாலேஜபிளாக இருக்கிறவங்க ஒரு துணையாக கிடச்சிட்டாங்க, இல்லை இந்த ராசியை வந்து இவங்களுக்கு துணையாக வந்துட்டாலும், இல்லை சிம்மமே அவங்களுக்கு வந்துட்டால் கூட லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்கக்கிட்ட வந்து அவங்க பார்ட்னர் தான் வந்து எல்லாத்தையுமே புரிய வைக்கணும். ஒரு தாம்பத்திய உறவில் ஒரு நல்லது கட்டினாலாம் எல்லாம் அவங்கக்கிட்ட தான். இவங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரம்மாஸ்திரமே பார்ட்னர்கிட்டன்னு வந்து சொல்லிடலாம். பெரும்பாலும் அப்படி தான் போகிறாங்க. ஒரு சிலர் வந்து அவங்களே வந்து எல்லாத்தையுமே முடிவெடுப்பாங்க. பார்ட்னர் 0வாக இருந்தால் கூட அவங்க மோல்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஆண்களுடைய மனநிலை வந்து இப்படி தான் இருக்குது. பெண்களும் முக்கால்வாசி இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுடைய பார்ட்னரை சார்ந்து அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை. ஏன்னா பார்ட்னருடைய எமோஷன்ஸோ லவ்வும் புரிஞ்சாலும் அவங்களுடைய நாலேஜை வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து புரிந்து கொள்ள முடியறதில்லை. இது சனியோட ராசின்றதுனால பார்ட்னர் தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து புரிய வைக்கணும் அப்படின்ற சூழல் வந்து இங்கே ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர் அந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கும்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு அருமையான வாழ்க்கையை வந்து இவங்க லீட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நல்லா உழைக்கும், நல்லா திறமையாக இருக்கும், நல்லா ஒரு நிர்வாகமும் பண்ணோம், எல்லா இடத்துலையும் ஒரு முதன்மை பண்ணோம், உழைக்கிறதுக்கு அஞ்சாது. அப்படியே இருந்தால் கூட அது வந்து ஒரு கனெக்டிவிட்டியும் ஒரு தாய்மையும் வர்ற பார்ட்னர்கிட்ட எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது. மகரத்தை வந்து திருமணம் செய்தால் வரக்கூடிய துணை நிச்சயமாக சிகரத்தை தொடும் என்றால் ஐயமே கிடையாது. மகர ராசி பெண்களுடைய குண வெளிப்பாடுகள் எப்படி இருக்குது இந்த காதலில் அப்படின்னும்போது, ஆண் பெண் இருவருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெண்கள் வந்து நிறைய ஆளுமை திறன் கொண்டு மற்றவர்களை வழிநடத்தி சென்றக்கூடியவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல உறுதியான மனம் இருக்குன்னு சொல்லலாம். பிரச்சனையை வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அந்த பிரச்சனையை வந்து ஒரு எண்டுக்கு வரும்போது தான் சொல்லுவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது தான் சொல்லுவாங்க, சட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அவங்க பார்ட்னருக்கு வந்து எல்லா வகையிலையுமே ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து எமோஷ்னலாக, ஒரு பொருளாதாரத்தில், இல்லை ஒரு நாலேஜ் விதத்தில், அனைத்து வகையிலையும் பார்ட்னருக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். மகராசி பெண்கள் வந்து குடும்பத்தில் வந்து ஆண்களைப் போல நின்று சிறப்பாக வழி நடத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் மகராசி பெண்களை வந்து நம்ம தைரியமாக வந்து அவங்கள வந்து வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய திருவோணத்துக்கு தான் கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அதே போல் 15 நாள் ஒரு மாதிரி, 15 நாள் ஒரு மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் மட்டும் இந்த அன்பில் போய் ரொம்ப அடிக்ட் ஆகிடக்கூடாது. அந்த அன்பு செலுத்துறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது, நம்ம திரும்பி வாங்குறது, அதை பற்றிலாம் நீங்கள் பின்னாடி நிறைய அதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் எமோஷ்னலாக கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு தியானம், மெடிடேஷன், யோகா பண்ணிக்கலாம். மற்றபடி பெண்களும் ரொம்ப வந்து திறமைசாலிகளாக இருக்கிறாங்க. சிறப்பாக வந்து குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்க வந்து பொறுமையாக இருந்து அந்த குடும்பத்தோடைய அனைத்து விதமான செயல்பாட்டிற்கும் உறுதியாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன இவங்கக்கிட்ட ஒரு மைனஸ்னால், எல்லாருக்கும் ஒரு சில நேரத்தில் அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. அதை மட்டும் இவங்க மாற்றிக்கொண்டா போதும்.
மற்றபடி இவங்க லைஃப் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுக்க மாட்டாங்க, முடிவெடுத்துட்டாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அதை சிறப்பாக லேசில் இல்லை, அதை சிறப்பாகவே முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டார்கள். உள்ள உறுதி கொண்டவர்கள் சொல்லலாம். இது வந்து நிலராசி. இது பெரும்பாலும் வந்து நீர் ராசிக்காரர்கள் மேலே ரொம்ப ஈர்ப்பு ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம். கடகம், விருச்சகம், மீனம் வாழ்க்கை துணையாக வரும்பொழுது நிறைய பெனிஃபிட் இருந்தாலும் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசியை திருமணம் பண்ண நிறைய சாக்ரிஃபைஸ் வந்து இவங்க பண்ணணும், விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் இவங்க எமோஷனல் ஆனால் கூட குடும்ப வாழ்க்கை இங்கே பாதிச்சிடலாம். சின்ன வயசுலேயே காதல் வரும். இவங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சமாக இருந்த ஒரு நட்பு வீட்டில் இருக்கும் பொழுது 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும்பொழுது இந்த காதல் ஏற்படும். அது திருமணத்தில் முடிஞ்சு வாழ்க்கை சிறக்குமா என்பதெல்லாம் அவங்க சுயஜாதகம் பொறுத்து தான். இப்போ 5ஆம் இடத்தையோ இல்லை ராசி லக்னத்தையோ அதற்கு ஒரு 5ஆம் இடத்தையோ வந்து இந்த பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளனா சூரியன், ராகு, கேது, சனி இவங்கெல்லாம் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அந்த காதல் வருது. அதே போல் இவங்களுக்கு சுப கிரகங்களின் தொடர்பு இருந்தால் அந்த காதல் நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 5-7 தொடர்பு, 7ஆம் அதிபதி 5இல், 5ஆம் அதிபதி 7இல், 5-7ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு, 5ஆம் அதிபதி சுயசாரம் வாங்கியிருக்குது. அதற்கு இந்த பாவ கிரக தொடர்பு இல்லாமல் சுபகிரக தொடர்பு இருக்கும்பொழுது காதல் வந்தாலும் அது வந்து ஒரு திருமணத்தில் முடிஞ்சு ஒரு சிறப்பான வாழ்க்கையை லீட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களில் வந்து பெரிய லேட் மேரேஜ் தான் நடக்குது. முதல் காதல் வந்து ஒரு பிரேக்கப் ஆகிட்டு அதன் பிறகு வரக்கூடிய 2வது காதல் வந்து இவங்களுக்கு ஸ்டெடியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். காதல் வந்தாலும் ஒரு சிலருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுடைய 7ஆம் பாவமே கடகமாக வருவதனால வாழ்க்கை துணை வந்து உணர்ச்சி வசப்படும், கோபப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்க வேக வேகமாக அனைத்து வேலையும் முடிச்சிடுவாங்க. இவங்க வந்து மெதுவாக ஸ்லோவாக ஸ்டடி பண்ணி அப்சர்வ் பண்ணி ஆராய்ந்து வேலையை வந்து செய்வாங்க. அதுவே 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வரும். இது வந்து இவங்களுடைய பார்ட்னர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சுயநலமாக இருப்பாங்க. ஆனால் மகரம் வந்து நல்லா ப்ராட் மைண்டடாக திங்க் பண்ணோம். அதே போல் பெற்றோர் மேலே பாசம் வைத்து அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண நினைக்கும். ஆனால் வாழ்க்கை துணை என்ன பண்ணணும்னா அது உடன்பாடு இருக்காது. குடும்பத்திலேயே கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு வேறு ஹெல்ப் பண்ணுறதான்னு பார்ட்னர் நினைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கை துணை வந்து சரியாக பொருந்தாது ஒரு சிலருக்கு, அதனால் பிரச்சனையும் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் இரு வீட்டாருக்குமே ஒத்து போகிறது கிடையாது. அதனால் தனி கொடுத்துணுன்ற ஒரு சூழலும் ஏற்படும். இப்போ இவங்களுக்கு வந்து பொருத்தமும் சரியாக பார்க்காம கட்டிட்டாங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் பெரிய பூதாகாரமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து வாழ்க்கை துணை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாதனால ஓரளவு வந்து மனதில் நிம்மதி இருக்காது. அதே போல் ஹெல்த் இஷ்யூ வந்து ஏற்படும், சண்டை சச்சரவு வந்து ஏற்படும், தாம்பத்தியம் இருக்காது. சில பேர் வந்து வேலை விஷயமாக பிரிந்து வேற இருப்பாங்க, தனித்திருக்கும் சூழலும் ஏற்படும். அதனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த கூடுதல் உறவும் ஏற்பட்டுடும். இதெல்லாம் வந்து தசாபுத்திலாம் சிறப்பாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உறவுலாம் ஏற்பட்டுச்சுன்னா கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே போல் நிறைய பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். இல்லை அவங்களுக்கு வந்து இருதார அமைப்பு இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு தசாபுத்தியும் சிறப்பாக இருக்குதுன்னா அந்த உறவாலே அவங்க வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையவும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தை வைத்து தான் இதை கன்ஃபார்மாக நம்ம வந்து இந்த பலன்களை சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதெல்லாம் பொதுவான பலன்களில் இவங்களுக்கு ஏற்படக்கூடியது 2வது ஒரு கூடுதல் உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்காக உடனே நம்ம எல்லாருமே நம்மளுக்கு இருக்குதான்னு வந்து யோசிக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து ஒரு ஜோசியரிடம் கொடுத்து தான் நம்ம வந்து ஆய்வு பண்ணிக்கலாம். அதனால் வந்து எதிர்பாராகிட்டு என்னைக்குமே வந்து ஒரு அஷ்டம சனியோ ஒரு 7.5 சனியில் ஜென்ம சனி போகும்பொழுதோ இல்லை ஒரு கண்ட சனி போகும்போதோ இல்லை ராகு கேதுகள்லாம் கோச்சாரத்தில் டிரான்சிட்டில் வந்து அந்த ராசி லக்னத்திலே போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்ப்பாளர்கிட்ட இதே ஒரு 6, 8, 12ஆம் அதிபதி தசாபுதிகள்லாம் நடக்கும்போது இல்லை உறவு கிரகங்களே தசை நடத்துதுன்னா அந்த காலகட்டம் அவேராக இருக்கணும். அதுக்கு தான் வந்து இதெல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் வந்து மகர ராசி லக்னக்காரர்கள் லவ் பண்ணிடுறாங்க அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய 5வது பாவம் வந்து ரிஷப வீடாக வந்துடும். அவங்க எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் சரி, அப்போ அவங்க பார்ட்னருக்கு அவங்க லவ் பண்ணுறவங்களுக்கு அவங்க அனைத்து விதத்துலேயும் வந்து அவங்கள நிலைநிறுத்த வேண்டியிருக்கும். நான் உங்களுக்கு வந்து எல்லாமே செய்வேன், உனக்கு எமோஷ்னல் சப்போர்ட்லேருந்து மாரல் சப்போர்ட்லேருந்து உனக்கு பொருளாதாரத்துலேருந்து எல்லாத்துலேயும் நான் உனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பேன்றதை வந்து அவங்க வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்னை நீ
காதலிக்கிறதுனால உனக்கு இந்த ஆதாயம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை ப்ரூவ் பண்ண வேண்டியதும் இருக்கும். அதை செஞ்சுட்டாங்கன்னா அவங்க காதல் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து இங்கே தாராளமாகவே சொல்லலாம். இதுதான் உங்களுக்கு டிப்ஸு. உங்களுக்கு காதல் வந்துடுது, இந்த காதலை வந்து நீங்கள் நிலைநிறுத்திக்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த டிப்ஸை நீங்கள் வந்து மேற்கொள்ளணும். நீ என்னை காதல் பண்ணுற, என்னை காதல் பண்ணுறதுனால உனக்கு இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு அவங்க வந்து ப்ரூஃபோடு அங்கே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மகர ராசி லக்னக்காரர்களுடைய காதல் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். பொதுவான குணநலங்களோட ஆண் பெண் இருவருக்கும் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்க்குறாங்க, அந்த காதல் எப்படி வெளிப்பாடு இருக்குது, அவங்க எப்படி நடந்துக்கணும், அந்த காதலை சக்ஸஸ் அடைகிறதுக்கு என்ன பண்ணுன்றதெல்லாம் அதில் சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து லக்னம் மகர லக்னமாக இருக்கும், ராசி வேறையாக இருக்கும். ராசி மகர ராசியாக இருக்கும், லக்னம் வேறமாக இருக்கும். அதனால தான் அவங்க பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்புக்கு ஏற்றவாறும் ராசி லக்னங்களுக்கு ஏற்றவாறும் இதில் இருக்கக்கூடிய குண வெளிப்பாடுகளில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அதற்கெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் இன்னும் நாம் துல்லியமான பலன்களை கணக்கிட முடியும். 12 ராசிக்காரர்களுக்கும் காதல் வந்துடுது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காதல் வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து மன மகிழ்வு கிடைக்குமா, சக்ஸஸ் ஆகுமா, இல்லை இந்த காதல் வந்தால் அந்த காதலால் அவங்களுக்கு வந்து மன வருத்தம் உண்டாகி அவங்க வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுடுமா என்பதை வந்து பார்த்துடலாம். ஒருத்தருக்கு காதல் ரொமான்ஸ் இதெல்லாம் வரணும்னா அதுக்கு ஒருத்தர் தான் இருக்காது, சுக்கிரன் தான் இதுக்கு காரணம். அந்த சுக்கிரன் சிறப்பாக இருக்கும்பொழுது அந்த காதல் சிறப்பாக அமைஞ்சிடும்னு சொல்லலாம். அதை தாண்டி ஒவ்வொரு லக்னத்திற்கும் 5ஆம் பாவமும் வந்து காதலையும் ரொமான்ஸையும் அதே போல் கற்பையும் சுட்டி காட்டும்னு சொல்லலாம். அதே போல் ஒரிஜினல் கால சக்கரத்தின் 5ஆம் பாவமான சிம்மமும் இந்த இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும். சிறப்பாக இருக்கும்போது அவங்க காதல் வந்து சந்தோஷத்தையும் கொடுத்துது, அந்த காதலில் அவங்க வெற்றியும் அடைஞ்சிடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்து டெய்லி பேசஸில் காதல்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து வாழ்க்கையில் ஒரு முறை தான் காதலிப்பாங்க, ஏன்டா காதலிச்சோன்னு சொல்லிட்டு அப்படியே நொந்து போயிடுவாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து காதல்னாலே என்னன்னு தெரியாது, அப்படியே கடந்து வந்துடுவாங்க. அதில் சந்தோஷமும் நான் என்ன வருத்தம்னா என்னன்னே தெரியாது. ஒரு சிலர் வந்து ப்ளே பாய் ப்ளே கேர்ளாக இருப்பாங்க, ரொமான்ஸ் டெய்லின்னு கூட நடக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு வந்து 13-14 வயசுலேயே வந்து காதல் ஆரம்பிச்சிடும். வாழ்நாள் முழுவதும் அந்த காதல் ஒரு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு வயசில் வந்து காதல்னாலே என்னன்னு தெரியாது, ஆனால் வயதான காலத்தில் ஒரு 50-40 வயதுக்கு மேலே அவளுக்கு அந்த காதல் வந்து பாடாப்படுத்தும். என்னடா இது, நம்மளுக்கு காதல் செய்கிற வயசே கிடையாது, ஆனால் நம்ம இந்த அளவுக்கு பாடுபடுறோமேன்னு. இதுக்கெல்லாம் காரணம் நான் சொன்ன சுக்கிரனும் 5ஆம் பாவ அதிபதியும் நம்ம லக்னத்தின் 5ஆம் பாவ அதிபதியும் கால சக்கரத்தின் ஒரிஜினல் பாவமான சிம்மமுமே அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி ஒரு 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்களான திருவாதிரை, சித்திரை, திருவோணம். இதெல்லாம் எப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சுக்கிரன் கேதுவுடைய நட்சத்திர சாரம் பெற்றுடுச்சு அப்படின்னாலும், நம்ம 5ஆம் பாவ அதிபதி வந்து கேதுவுடைய சாரம் பெற்றுட்டாலும் இவங்க வந்து இந்த பிறவியில் காதலுக்கு கடன்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா அது காதலுக்கு கடன்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாம், இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு ஒரு நொடியில் காதலை தந்துட்டு அந்த காதலால் அவங்க ஃபுல்லுடைய எமோஷனையும் வந்து ட்ரெயின் ஆக்கிடும். அந்த எனர்ஜியே வந்து அவங்க வந்து இந்த காதலுக்காகவே ஏங்கி ட்ரை ஆக்குற மாதிரி வைத்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒன்லி வந்து நீங்கள் தான் அன்பு செலுத்துவீங்க, எதிர்த்தரப்பினரிடமிருந்து அந்த அன்பை முழுமையாக எதிர்பார்க்க முடியாது. ஒன்லி அவுட் கோயிங் தான், நோ இன்கம்மிங். அந்த காதலை நினச்சி எண்ணி உருகி அவங்க வாழ்க்கையே வந்து தடம் புரண்டிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் நம்மளுடைய ஒரிஜினல் சிம்மம் கால சக்கரத்தின் 5ஆம் இடமான சிம்மத்துலேயும் ராகு கேது சனிலாம் இருக்கக்கூடாது. சனிலாம் இருந்தால் ஒரு காதலையும் கொடுத்துரும், அந்த காதல் ஏண்டா பண்ணோன்ற அளவுக்கு நம்மளுக்கு பாடமும் புகழிட்டு போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லக்னமோ நம்மளுடைய சந்திரனோ நம்மளுடைய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனோ இல்லை லக்ன அதிபதியோ சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்களான திருவாதிரை, சித்திரை, திருவோணம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டால் காதலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் மேற்கொண்ட அமைப்புகளும் இந்த நட்சத்திர சாரமும் வாங்கி இருந்ததுன்னா காதலிருந்து ஒரு அடி தள்ளி நிற்பது ரொம்ப நம்மளுக்கு சிறப்பு வாய்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இந்த நட்சத்திர சாரம் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலோ இல்லை உங்கள் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இருந்தாலோ
நம்ம ரொம்ப அவேராக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு அந்த காதலில் ஒரு சின்ன ஒரு மைனஸ்னாலும் அவர்களால் வந்து தாங்கிக் கொள்ளவே முடியாது. இப்போ அன்பு என்ற ஒரு எமோஷ்னலில் போய் நம்ம அவங்க வந்து பயங்கரமாக மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளிவர முடியாது. இப்போ நம்ம குழந்தை ஜாதகத்தில் பார்த்துட்டோம், நம்ம பிள்ளைங்க ஜாதகத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஒரு பால் மைண்டடாக வளர்த்துட்டு வந்துடணும். ஏன்னா அந்த லவ்ன்ற வார்த்தை வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணிடமோ ஒரு பெண் ஒரு ஆணிடமோ சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, எல்லோரும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லலான்ற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம கொண்டாந்துடணும். எல்லாருக்கிட்டையும் ஐ லவ் யூ சொல்ல வைக்கணும். இல்லைனா பிள்ளைகளுடைய படிக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அந்த படிப்பே அவங்களுக்கு வந்து பாதித்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. இல்லை ஒரு 27 வயது இளைஞனாக இருக்கான்னா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க, ஒரு நல்லா சம்பாதிப்பான். அந்த கெரியரே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்ட்டு போயிட்டு அவனுடைய கெரியரே வந்து அதில் இருந்து அவனுக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா நான் செலுத்துகிற அன்பு கிடைக்கல, அந்த பொண்ணு வேறு யார்கிட்டயோ பேசுகிறா செய்கிறான்னு அப்படி வந்து அவன் மன உளைச்சல் ஆகி அவன் லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணிக்குவான். அப்படி இல்லை ஒரு 40-50 வயதை கடந்துருது அப்படின்னா அவங்க அது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க திருமண வாழ்க்கையும் சரி இருக்காது, ஒரு அன்பையே எதிர்பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு யார்கிட்டனா பேச போவாங்க, அங்கே ஒரு அன்பை எதிர்பார்த்து அதனால் அவங்க வாழ்க்கையும் பாலாகும், அவங்க உடல் ஆரோக்கியமும் கெட்டுடும். அதனால் இந்த காலகட்டங்களில் நம்ம இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சின்ன பொழுதுலேருந்தே நம்மளுக்கு நிறைய மோட்டிவேஷன் சொல்லி கொடுக்கணும், நிறைய மெடிடேஷன் யோகா தியானம் அவங்கள பண்ண வைக்கணும், நிறைய ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாட்டு டான்ஸு அப்படின்னு ஏதாவது ஒரு கலையில் வந்து அவங்கள வந்து ஈடுபடுத்திக்கணும். இப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து அந்த இடத்த வந்து சிறப்பாக கடந்து வந்துடுவாங்க. இதே வந்து உறவு கிரகங்கள்லாம் ஒரு தசை நடத்துது ஒரு சின்ன வயசுலனாலும், அதே போல் வயதை கடந்து இந்த உறவு கிரகங்கள் புதன் செவ்வாய் சுக்கிரன்லாம் தசை நடத்தும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நட்சத்திரங்கள்லாம் சம்மந்தப்பட்டுட்டாலும் கவனமாக இருக்கணும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் குருலாம் இந்த திருவாதிரை திருவோணம் சித்திரையிலலாம் சம்மந்தப்பட்டுடுச்சுன்னா ரொம்ப லவ்ன்ற பேஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப அவேராக இருக்கணும். நம்ம அதிலேருந்து போய் மாட்டிட்டோன்னா அதுலேருந்து வெளியே வருவது ரொம்ப கடினம். இல்லை ஒரு சிலருக்கு வேறு மாதிரி அவங்க 5ஆம் இடம் என்ற பூர்வ புண்ணிய ஸ்தானமோ இல்லை நம்ம கர்மாவோ சிறப்பாக இருந்தால் அதிலேருந்து வெளிவரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால் நம்மளுக்கு காதலால் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த அமைப்பு உடையவர்கள் காதல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 1008 தடவை யோசிக்கணும். நம்ம எதையும் எதிர்பார்க்கல அவங்கக்கிட்ட இருந்து, நான் தாராளமாக அன்பை மட்டும் தான் கொடுப்பேன், எதையும் எதிர்பார்க்க மாட்டேன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லைன்னா அதிலேருந்து விலகி இருப்பதே நல்லது. குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிடணும். ஏன்னா என்றைக்குமே காதல்னாலே அது திருமணம்னாலும் நம்மளுக்கு 7ஆம் பாவம்ன்றதே நம்மளுக்கு அகைன்ஸ்டு தான். அந்த இடத்துல வந்து நிறைய நம்ம விட்டு கொடுக்கும்பொழுது நம்மளுடைய லக்ன பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் தோஷம்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ற பிறவியில் நம்ம வேலை நம்மளுடைய சுகம் பொருளாதாரம் அப்படின்னு நோக்கியே ஓடிருப்போம், நம்ம உறவுகளை வந்து மதித்திருக்க மாட்டோம். அதனால தான் இந்த காலகட்டங்களில் இந்த தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் வந்து சம்மந்தப்படுது. இன்னும் நம்மளுக்கு வந்து இதை நம்ம தெளிவாக நம்ம வந்து அறிந்து கொள்ளணும்னா நம்ம சுய ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்து கொள்ளணும். நம்ம குழந்தைங்க ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் வந்து 5ஆம் பாவாதிபதி சம்மந்தப்பட்டாலோ இல்லை 5ஆம் பாவ முனை அதை சம்மந்தப்பட்டாலோ இல்லை சுக்கிரனே அது சம்மந்தப்பட்டாலோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க சொசைட்டியில் வந்து ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் பழக நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். அவங்கள வந்து சின்ன வயதுலேருந்தே நல்ல எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே போல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே அவங்கள வந்து நம்ம ஈடுபட வைக்கணும். ஒரு கலை ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு டான்ஸு மியூசிக்கு அதே போல் நல்லா யோகா மெடிடேஷன் சிலம்பம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீர விளையாட்டுகள்லையோ இல்லை ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய செயல்கள்லையோ இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக அதே போல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே அவங்கள அழகுபடுத்திக்கிற மாதிரி நம்ம வந்து அவங்கள ஒரு தனித்தன்மையாக இருக்க நம்ம வந்து சின்ன வயதுலேருந்தே ஊக்கப்படுத்தி கொண்டு வரும்பொழுது இவங்க இந்த எமோஷ்னலை வந்து சரியாக பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த எமோஷ்னல் ட்ராமாக்குள்ளே அவங்க வந்து விழுந்துட மாட்டாங்க, அவங்க லைஃப்பையும் தொலைச்சிக்க மாட்டாங்க. அதே போல் இவங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லவ்ன்ற வார்த்தையை வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்கிற மாதிரி இருக்கணும். அவங்க நாய்க்குட்டி பூனைக்குட்டியிலேருந்து நம்ம பெட்ஸுக்கிட்டேருந்து நம்ம உறவுகளில் யாரை பார்த்தாலுமே அவங்க ஐ லவ் யூன்னு வந்து சொல்லும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு சோஷியலாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து கிடச்சிரும். ஏன்னா இந்த வார்த்தை இந்த ஐ லவ் யூன்ற வார்த்தை வந்து இவங்களை ரொம்ப வந்து வசீகரிச்சிடும். இந்த வார்த்தையை கேட்டாலும் அவங்க வந்து ஏமாந்துருவாங்க. அதனால்
இன்டெரக்டாக அவங்க வந்து இந்த எமோஷனல் ட்ராமாக்குள்ளே விழாமல் நம்ம சின்னதுலேருந்தே அவங்களுக்கு வந்து பக்குவமாக நம்ம சொல்லி கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லை நம்ம ஜாதகத்திலேயே பெரியவங்களாகிட்டோம், நம்மளுக்கு தெரியல இது நாள் வரைக்கும் கடந்துட்டு வந்துடணும். இதுலேருந்து நம்ம அவேராக இருந்துக்கணும். காதல்னு ஒன்று வந்துட்டால் அதில் நம்ம வந்து போய் நம்மளால் வந்து அதில் சர்வே பண்ண முடியாது. இல்லை நான் எதையும் வந்து எதிர்பார்க்க மாட்டேன். இந்த அமைப்பு இருக்கவங்கெல்லாம் காதல்னு ஒன்று போயிட்டா தாமரை தண்ணி மாதிரி இருந்துக்கணும், பட்டும் படாமல். அப்படி வந்து இவங்க என்ன வேணுமோ அந்த லவ்வுக்கு தேவையானதை செஞ்சுட்டு அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்காம இருக்கும்போது இந்த காதல் ஸ்மூத்தாக போயிடும். அங்கே ஏதாவது எதிர்பார்த்தாங்க, அங்கே கிட்ட போனாங்கனாலே அந்த காதல் வந்து கட் ஆகிட்டு போயிடும். ஒன்லி அங்கே வந்து சர்வீஸ் மோடு தான், நோ எக்ஸ்பெக்டேஷன் எனும்போது தான் அந்த காதலில் வந்து சேதாரம் இல்லாமல் சிறப்பாக கலந்து வந்துடலாம். மேற்கண்ட அமைப்பு நம்மளுக்கு இருக்குது, நம்மளுக்கு சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னாலே நம்ம உறவு காதல் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டோம்னாலே தாமரை இலையில் தண்ணீர் போல் நம்ம இருந்துக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்கிட்ட ரொம்ப போய் அப்படியே டீப்பாக ஈடுபாடு வச்சுக்கக்கூடாது. நம்ம கிட்ட போனால் அது வந்து கட் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் போயிடும். அதனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்க உறவு சார்ந்த விஷயங்கள்லேயும் நம்ம லவ்னு சொல்லிட்டு பெரிய ஒரு எமோஷனில் போய் மாட்டிக்கொள்வதை தவிர்த்து கொள்ளணும். நம்ம அமைப்பு இதான், நம்ம கொடுப்புறாதான், அதனால் நம்ம அனைத்து உயிர்களிடையும் அன்பு செலுத்திட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இல்லை, சுக்கிரன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலும், சுக்கிரன்னாலே நம்மளுக்கு வந்து 4 பேரை லவ் பண்ணுறது, நல்ல பெரிய காரு பங்களா இதெல்லாம் கிடையாது. சுக்கிரன் ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்குது, இல்லை சுக்கிரனை சிறப்பாக்கி கொள்ளணும்னாலே நம்ம அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தணும், எதையும் எதிர்பாராமல். அதுதான் அங்கே வந்து ஒரு மறைமுகமான சூட்சமாக அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம எதிர்பார்க்காம நம்ம வந்து அன்பை செலுத்தும் போது அதை விட பல மடங்கு நம்ம வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அடைவோம் என்பது தான் அதனுடைய தாத்பரியமே. நம்ம ஒரு விஷயத்தில் வந்து கவனமாகவும் தெளிவாகவும் இருந்துக்கணும். மேற்கண்ட அமைப்புகள்லாம் ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டுட்டா ஆணாக இருந்தால் பெண்ணாலையும், பெண்ணாக இருந்தால் ஆணாலையும் நமக்கு இந்த ஜென்மத்தில் நல்லதை செய்ய முடியாதுன்னு இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். போன பிறவியில் செய்த தப்பை நம்ம இந்த பிறவிலையும் செய்திடக்கூடாது. ஏன்னா உறவுகளை கவனிக்காமல் இருந்தோம், இந்த பிறவியில் நம்ம அந்த உறவுகளுக்கான மதிப்பை கொடுக்கணும் என்பதிலையும் இன்னும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். முடிந்த வரை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா அந்த காதலுக்காக உண்மையாக இருங்க, ஜெனுவினாக இருங்க. அப்படி இருந்தால் அந்த காதல் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கவலையே படக்கூடாது. ஒரு உறவு நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது எப்படி இருந்தாலும் கிடைச்சிரும். அதை வந்து யார் தடுத்தாலும் இல்லை கட்டி போட்டு வச்சாலும் அந்த உறவு நம்மக்கிட்ட வந்தே சேரும். எது நமக்கு கிடைக்கணுமோ அது நாம் அடைந்தே தீர்வோம். அதனால் இப்போ லவ் நம்மளுக்கு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்நாளை வந்து நம்ம அந்த நேரத்தில் வந்து கெடுத்துக்கக்கூடாது. அந்த சூழலை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து கடந்து வந்துடணும். குறிப்பாக நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த நட்சத்திரங்கள், இந்த சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் வந்து இப்போ திருவாதிரை சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பல தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்படி இல்லை அவங்க கேரக்டரையே வந்து தப்பாக பேசுகிற மாதிரி ஆகிடும். அவங்க முதுகுலேயே பச்சை கொடுத்துரும் அவங்க கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஒரு சித்திரை சம்மந்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க வந்து அவங்க வாயாலேயே கெடுத்துக்குவாங்க, பிரச்சனைக்கு அவங்களே காரணமாக இருப்பாங்க. யானை அந்த நல்லே மண்ணை வாரி போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க காதலில் நடந்துக்குவாங்க. அதே போல் திருவோணம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். நம்ம லவ்வருக்கு நம்ம ஏற்றவங்க தானா, நம்ம தகுதியானவங்க தானா அப்படின்னு நினச்சி ஏங்கி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, தன்னைத்தானே நோகடிச்சிக்கிறது, ஹேட் பண்ணிக்கிறது, அவங்க உடம்பை அவங்களே வந்து ஒரு சிலர் அந்த கையறுத்துக்கிறதுலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க வாழ்நாளை வந்து அவங்க சதைச்சிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஒன்று மட்டும், நம்மளுடைய லக்னம், லக்னாதிபதி சந்திரன், இல்லை 5ஆம் பாவமோ இல்லை 5ஆம் பாவாதிபதியோ, அந்த 5ஆம் பாவ முனை, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், இதெல்லாம் வந்து இந்த நட்சத்திரங்கள்லாம் சம்மந்தப்படுது. சொன்ன மாதிரி இந்த கேதுலாம் சம்மந்தப்படுறாரு அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இன்னும் வேறு சில அமைப்புகள்லாம் இருக்குது, இதில் விதியும் இருக்குது, விதி விலக்கும் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி அமைப்புலாம் வந்துருச்சுன்னா நம்ம காதல்லேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு அடியில் நிறைய நம்ம தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் கர்மா வந்து வேலை செய்யும் இல்லையா, அப்படி இருந்து காதல் வந்துடுச்சு, அப்போ நம்ம நேரம் நல்லா இருக்குது, நம்ம கர்மா நல்லா இருக்குதுன்னா பாசிட்டிவாக இருக்க அந்த காதல்னால் ஓகேன்னு கலந்து வந்துடுங்க. அப்படி இல்லை நெகட்டிவாக இருக்குதுன்னா அதனால் வந்து நீங்கள் மனம் தளராதீங்க. காதல் நம்ம லைஃப்பில் வந்து இல்லை ஏமாற்றிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. அடுத்து உங்கள் லைஃப்க்கான முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளை தாராளமாக பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அந்த காலத்தையும் அந்த வயசையும் விட்டுட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு திரும்பி வராது. ஆனால் காதல் எத்தனை காதல் வேணாலும் உங்களுக்கு திரும்பி வரலாம்.